எங்க வாழ்க்கையிலே ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇಷ್ಟಪ್ಪ ಮರ ನೋಡಿಲ್ಲ ನಾವು. ఎర్వేబా ఈ మాన్ నువ్వు పగ్గం కాదు ఏం వేసుకొని ఎక్కేది మనిషిని ఇంకా ఈ మానికంతా మణికంట నేరిడ్రియా ఎదాని ఇది పని నేర్రియా நம்ம போக போக கண்ணு திரும்பிடும் பாரது कितना किलोमीटर है भैया? 1.5 किलोमीटर. दिनाकर इनमें 2 किलोमीटर जामे इधर में मंदिर है. 2 किलोमीटर के आगे हाफ किलोमीटर में चेक पोस्ट है. इधर में दुकान है. दुकान இன்னும் 2 கிலோமீட்டர் போகணுமாமா. காலையில இருந்து நடந்திருக்கிறோம். இன்னும் எங்கள் பாதை நடக்கிறதுக்கு முடியவில்லை. ఎంత మారుతుందినా అవునా? ఇది చూడు దినా, ఇది దినా எங்கடா வடிஞ்ச மரம் பாருங்க. వయసై ఇరిగిండే మాని ఇదేమో అనుకుంటాను. ఏదా అంత ఉంటుందినా பாருங்க. பெரிய பெரிய பாம்புகள்லாம் போய் இந்த மரத்துல ஒளையிறதுக்கான பயம் ஆகுதுரா சுவாமி. இந்த மரம் பொழிண்ட ஓஹோ எப்பா பாபா 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 ஓஹோ బిద్దిర మర ఇది ఉలేలేదా ఇంకా పోతుందే. ఓహో అమ్మమ్మమ్మ சுவாமி. இந்த தம்பியால நடக்க முடியல. சில நேரத்துல கையை இப்படி தூக்கி பிடிச்சி எடுத்துக்கிட்டு வந்தேன் நான் இல்லைனா சுமார் பல்வேறு கிலோமீட்டருக்கு பின்னாடியே இருந்துட்டு இருப்பாரு. அந்த கடுமையான பாதையிலையும் கல்லு முள்ளிலையும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தானா எனக்கு மட்டும்தான் தெரியும். சின்ன சின்ன பசங்க சொல்லாது. இங்க பாருங்க இந்த மலை பகுதி ஈடே கொஞ்சம் ஃபுல்லாயே போன போட்டு நட பாரு. தினகரன் ஆல்சான் கூட வீசல அவனுக்கு நன்றி அப்படியா? கரெக்டா சொன்னடா. அவனுக்கெல்லாம் அவன் அங்கேருந்து கூட்டம் வந்து தப்பு பண்ணிட்டான்டா. நம்ம போயினே இருக்கிறோம். பாதை என்னமோ வந்த பாடில்ல சுவாமி. அப்பா ஐயப்பா இன்னும் இத்தனை கிலோமீட்டர் வரணும் சுவாமி. மணிகண்டா பம்பாவாசா இது ஈழே உண்டர் வீடா. இன்னும் குறைஞ்சபட்சம் 10 கிலோமீட்டர் போகும். இப்போ எத்தனை கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம் தம்பி? நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் வந்துடும். உனக்கு மூஞ்சி மேலே குத்துற தக்காளி சட்னி வந்துடுது உனக்கு. 10 కిలోమీటర్లు అంతేనా నడిచినది మనమా? వాళ్ళు బోర్డే అయినా తప్పుతేనా నాకు తెలిసినట్లా. నిజముగా తప్ప నిజమా దినాకరా? பாடா எழுதணும் பாடா போங்க ஒரே ஸ்பீடா போங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட காலையில் 8 மணி 5 நிமிடங்களுக்கு மேலாக நாங்கள் விட்டோம். நாங்கள் சில இடத்துல உக்காந்து வந்தால் கூட கிட்டத்தட்ட ரீச் பண்ணிட்டோம். கோயிலை நோக்கி வந்துட்டோம். சுவாமியே சரணமையப்பா. இந்த ஆற்றலையும் வலிமையும் எங்களுக்கு கொடுத்ததுக்கு கோடான கோடி நன்றி சுவாமி ஐயப்பா.